அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. அல்லு அர்ஜுன் அவர்கள் மீண்டும் காவல்துறையால் விசாரணை அப்படிங்கிற பேரில் சம்மன் கொடுக்கப்பட்டு அடிச்சலப்பட்டிருக்கிறார் மக்களே. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க ஹைதராபாத் தெலுங்கானாலே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை இந்த அளவுக்கு காவல்துறை விசாரணை அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறத முதல் முறைன்னு சொல்லலாம். அப்படி அல்லு அர்ஜுன் பண்ண தவறு என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அசம்பிளிலேயே அல்லு அர்ஜுனை பற்றி பேச வேண்டிய அவசியம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். டிசம்பர் 5 புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுது மக்கள். டிசம்பர் 4 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் சந்தியா தியேட்டர் அப்படிங்கிற ஒரு தியேட்டரில் ரசிகர்களோடு சேர்ந்து ஒரு படம் பார்க்க வர்றாரு. அவர் படத்தையே இந்த இடத்துல இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஹைகோர்ட்டில் இதோடைய விசாரணை சென்றது எப்போ சென்றதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சந்தியா தியேட்டருக்கு போகிறாரு. அந்த கூட்ட நெரிசல் ஏற்படுகின்றது. அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் படம் பார்க்க போகிறாரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற அந்த இடத்துல ரேவதி அப்படிங்கிற 33 வயது பெண்மணி கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போகிறாங்க. அவுட் ஆஃப் சஃபகேஷன். அவனுடைய பையன் சீரியஸாக இருக்கார், உடம்பு முடியாமல் இருக்கார். இது தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அல்லு அர்ஜுன் 25 lakh rupees பணம் அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார். அதை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு ஒரு தகவல் கிடைக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 8 பேருக்கு மேல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று அந்த தியேட்டர் மேனேஜர், தியேட்டர் ஓனர், பவுன்சர்ஸில் டீம் உள்ளவங்களாம் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள், ரிமாண்ட் பண்ணுறாங்க. அடுத்து அல்லு அர்ஜுனுக்கும் அரெஸ்ட்டு கூட்டு போகிறாங்க ஹைதராபாத் போலீஸ். அரெஸ்ட்டு கூட்டு போடும்போது இது பெரிய பேசும் பொருளாக மாறுகிறது. ஏனென்று கேட்டால் அந்த இடத்துல அவர் எந்த தப்பும் பண்ணல. இன்ஃபேக்ட் அரெஸ்ட்டு கூட்டு போகிறதே அரசியல் பின்புலமாக காரணமாக இருக்கலான்றதே அப்பயே சொல்லப்பட்ட விஷயம். அதற்கு பிறகு அரெஸ்ட்டு கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டு போய் அங்கே அரெஸ்ட்டு கொண்டு போன பிறகு சைமல்டேனியஸாக இதற்கு முன்பாகவே இந்த எஃப்ஐஆரில் அவர் பேர் சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிந்ததுக்கு பிறகு ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது எஃப்ஐஆர்லேருந்து அவர் பேரை நீக்குவதற்காக. ஸோ கரெக்டாக அரெஸ்ட்டு கூட்டு போகிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த ரிமாண்டுக்கு கொண்டு போகிறதுக்கான கேஸ் அந்த டைம் வருகிறது. சைமல்டேனியஸாக ஹானரபிள் ஹைகோர்ட்டில் இதற்கான பெயிலுக்கான ஒர்க்கும் போயிட்டுருந்துச்சு. இப்படி போயிருந்த சமயத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ரிமாண்டு கொடுத்து அவரை ஜெயிலுக்கு கூட்டு போகிறதுக்கு முன்பாகவே ஜெயிலுக்கு கூட்டு போகிற ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்க சமயத்திலே பார்த்தீங்கன்னா ஹானரபிள் ஹைகோர்ட்டில் அவங்க பெயில் கொடுக்குறாங்க. என்ன கோர்ட் சொல்லுது அப்படின்னா இந்த வழக்கில் அல்லு அர்ஜுனை கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஷாருக் கானுடைய இதை கோட் பண்ணுறாங்க. ஷாருக் கான் அவர்கள் இதே மாதிரி ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன்ஸில் ட்ரெயினில் போய் ஏறி ட்ரெயின்லேருந்து மக்கள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் இருந்துச்சு. அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷனில் அவர் தன்னோட ஜாக்கெட்டை கழட்டி தூக்கி மக்கள் முன்னாடி எறிகிறப்போ அந்த ஜர்க்கினை பிடிக்க மக்கள் முகூட்டம் அழும்போது அங்கே பல பேர் நெரிசலாட்டி இறந்து போகிறாங்க. இதற்கு அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு இதற்கு ஷாருக் கான் இந்த விதத்திலே காரணமாக மாட்டார்கள் அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்தப்படுகிறது. அதே மாதிரி கோட் பண்ணி கொண்டு வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல இந்த நோட்டோரியஸ் வேலையும் அல்லு அர்ஜுன் செய்யலை. அதே மாதிரி அல்லு அர்ஜுன் தேட்டருக்கு வராருன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக லெட்டர் மூலியமாக ப்ரொடக்ஷன் டீம் லெட்டர் அனுப்பிச்சாங்க, போலீஸ்க்கும் அனுப்பிச்சிட்டாங்க, தேட்டர் ஓனர்ஸ்க்கும் அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி இருந்த சமயத்தில் நோட்டோரியஸாக எந்த விஷயமும் பண்ணாமல் இவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாரு, படம் பார்க்குறாரு, கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாரும் கூட்ட நெரிசலில் படம் பார்க்க போகிறாங்க. இது எப்படி அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணலான்னு சொன்னோடனே அப்போது ஜட்ஜ் சொல்கிறாரு 1 மாத காலம் வரை அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ 1 மாதத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பிபி கேட்டப்போ அதை அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாரு ஜட்ஜ். ஸோ 1 மாதத்திற்குள் லோயர் கோர்ட்டையே ஒரு பெயில் அப்ளை பண்ணி அது ப்ராப்பர் பெயில் ஆர்டராக வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் அதற்கான ஒரு ப்ராசஸ் மக்களே. இது முடிந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா 2 சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு அல்லு அர்ஜுன் நன்றி சொல்கிறபொழுது இந்த இடத்துல இங்கே தெலுங்கானாவுடைய அரசுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு அந்த சிஎம் பேரை சொல்கிறப்போ கொஞ்சம் பாஸ் விட்டுட்டு தண்ணி கேட்குறாரு, தண்ணி குடிக்கிறார். தண்ணி குடித்ததுக்கப்புறம் சிஎம் பேரை சொல்கிறப்போ நான் சிஎம் பேரை மறக்கலைங்க, ரேவந்த் ரெட்டின்றதை நான் மறக்கலை, எனக்கு தொண்டை சரியில்லாமல் தான் தண்ணி குடிச்சு நான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு அவர். இது பர்பஸாக பண்ணாலும் சரி, இது 2 ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம் மக்களே. இதை பர்பஸாக பண்ணுறாருன்னே எடுத்துக்கலாம். அவர் ஒரு நடிகர், அவருக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறது. இந்த வழக்கில் அல்லு அர்ஜுனை சேர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸ் சிஎம் கண்ட்ரோல் தான் எப்பவுமே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டும் போடும்போது சிஎம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நபர்கள்லாம் நிச்சயமாக கைது பண்ணப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் விடுறார் சிஎம். இந்த வார்த்தையெல்லாம் அல்லு அர்ஜுன் தப்பு பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் வார்த்தை விடுறார். எந்த தப்பும் பண்ணல நம்ம பார்க்கும்போது தெரிகிறது. இந்த தப்பு பண்ணாத காரணத்தில் எப்படி இவரும் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்பு நெக்லிஜென்ஸ் மட்டும்தான். காவல்துறை அல்லு அர்ஜுன் வராருன்னு தெரிஞ்சவனே 10 பேர் போகிற இடத்துல 100 பேர் போட்டிருக்கலாமே, ஏன் போடலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ இவங்க நெக்லிஜென்ஸை இக்னோர் பண்ண வைக்கணுன்றதுக்காக அதை அல்லு அர்ஜுன் மேலே திணிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயமும் ஹானரபிள் ஹைகோர்ட்லேயே விசாரிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கிறது. இதை ரேவந்த் ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு இதனை விமர்சித்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் விமர்சிச்சிட்டார். அப்போது ஒரு நடிகராக இவரும் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைக்க மாட்டேங்கிறார், கெத்து குறைக்க மாட்டார் இல்லைங்களா? இவருக்கு கிடைச்ச மேடையில் என்ன பண்ணுறாருனால் அந்த பேரை சொல்லாமல் ஒரு பாஸ் விட்டுட்டு நான் பேரை மறக்கலைங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பேரை சொல்கிறார். இதை பிடித்து கொண்டு அல்லு அர்ஜுன் வீட்டில் ஒரு 10 பேரை ஏவி விட்டு அந்த 10 பேர் போய் கல்லை தூக்கி வீட்டை அடித்து உடைக்கிறாங்க அப்படிங்கிறது நடக்குது. அடுத்தது அதில் அந்த 10 பேருடைய சிசிடிவி கேமராவை வச்சு ஃபுட்டேஜை வச்சு பிடிச்சி அந்த 8 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அந்த 8 பேருமே ரேவந்த் ரெட்டிக்கு மிகவும் நெருக்கமானவர்களுடைய ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியங்க அப்படின்றத விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்களும். இதற்கு எந்த விதமான எதிர்கருத்தும் எதிர் விமர்சனமும் ரேவந்த் ரெட்டி சொல்லவே இல்லை இது வரைக்கும். அதற்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்களை மீண்டும் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு சம்மன் கொடுத்து விசாரணை கூப்பிட்டு போகிறாங்க. இது 41A சம்மனா அப்படிங்கிறது தெரில மக்களே. ஆனால் இது விட்னஸ் சம்மனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் விட்னஸ் சம்மன்னா சம்மன் கொடுத்து விட்டுருவாங்க, அவர் பெட்டிஷனர் சம்மன் கொடுப்பாங்க. ஆனால் சம்மன் கொடுத்து போலீஸ் அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வெளியிடப்படுகிறது. இப்போது சம்மன் கொடுத்து அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போது 41A சம்மனாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. இப்போ வீட்டு மேலே கள்ளத்துக்கு போட்டாங்க, கள்ளத்துக்கு போய் அடித்ததில் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாருனால் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை பெட்டிஷனரை கூப்பிட்டு சம்மன் கொடுத்து அவரை விசாரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது நார்மல் ப்ராசஸ் தான். அதற்கு காவல்துறை அழைத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது தான். ஸோ அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்படுகின்றது ஊடகங்களில். அது ஏன் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது மக்களே. ஒரு விஷயம் இங்கே பார்க்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் தெலுங்கானா சட்டசபையில் இந்த விஷயத்தை பற்றி ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசுவது மட்டுமின்றி என்ன அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறாருனால் எல்லா நடிகர்கள் பல பேர் அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிற மாதிரி போய் விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க, யாருமே இறந்து போன லேடி வீட்டுக்கு ரேவதி வீட்டுக்கு யாரும் போகலை, சீரியஸாக இருக்கக்கூடிய பையன் வீட்டுக்கு யாரும் போகலை, இதெல்லாம் நான் கண்டிக்கிறேன் வன்மையாக அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விடுறாரு. இது அவருக்கு அவசியமில்லாத சாப்டர். யார் வீட்டுக்கு யார் போகணும் போகக்கூடாதுன்றது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அவங்களுடைய ரைட்ஸை சார்ந்த விஷயம். அது அவங்க விருப்பம். கொலகார வீட்டுக்கும் போகலாம், இல்லை கொலை பண்ணவங்க வீட்டுக்கும் போகலாம், இறந்தவங்க வீட்டுக்கும் போகலாம், யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம். இதை யாரும் கேள்வி கேட்பதற்கு உரிமை கிடையாது. ரேவந்த் ரெட்டி அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் சிஎம்ஐ தவிர அவர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அமைக்கக்கூடிய இடத்துல அவர் கிடையாது. ஸோ ஆஸ் பர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யார் வீட்டுக்கு போகணும் போகக்கூடாதுன்றதை முடிவு பண்ண வேண்டியது அந்தந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் தானே தவிர ரேவந்த் ரெட்டி கிடையாது. இதெல்லாம் ரேவந்த் ரெட்டி தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தால் பயன்படுத்தக்கூடிய மிகைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக தெரிகின்றது மக்களே. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஏன் இவ்வளோ வன்மம் அல்லு அர்ஜுன் மேலே அப்படிங்கிறத விசாரித்து பார்க்கும்போது சொல்கிறாங்க, இல்லை சார் இந்த எலெக்ஷனில் அல்லு அர்ஜுனை காங்கிரஸ்க்கு ஆதரவாக பேச சொன்னாங்க, அவர் மறுத்துட்டார், அதை மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஸோ அதனால் அவர் மேலே கங்கணம் வச்சு பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறார்கள் மக்களே. இந்த தகவல் தான் உண்மையா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் ரேவந்த் ரெட்டி ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு ஒரு நடிகரை இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது அவரை தான் சிறுமைப்படுத்துகிறது. உட்காந்து அந்த ஸ்டேட்டில் பண்ண வேண்டிய நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது கிடையாது. அதை பார்க்கறத விட்டுட்டு இந்த நடிகர் படம் சுற்றிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரேவந்த் ரெட்டி மாதிரியான இம்மெச்சோர்ட் பொலிட்டீஷியன்ஸுடைய முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதுன்னு சொல்லலாம் மக்களே. ஏன்னால் அல்லு அர்ஜுன் அவர் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். படத்தை நடிக்கிறாரு, படத்துக்கு ப்ரொமோஷன் வராரு, ப்ரொமோஷனில் வந்த சிக்கலை அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, அந்த இறந்து போன பெண்ணுக்கு நிவாரணம் வழங்குறாரு, அதையும் 25 lakhs அறிவிக்கிறாரு, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ பதிவிடுறாரு, எல்லாமே அவர் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார்.
ரேவந்த் ரெட்டி மாதிரியான முதலமைச்சர் பதவியில் உட்காந்துக்கிட்டு நாட்டு மக்கள் நல்லது என்ன பண்ணுறதுன்றதை பார்க்காம உட்காந்து ஒரு ஆக்டர் பண்ண சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கேவலத்தையும் கேவலமான விஷயம் மக்களே. அதாவது இந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாண்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஆக்சிடென்ட், இட் இஸ் நாட் அ மர்டர் ஆர் இட் இஸ் நாட் சம்திங் லைக் டன் வாலண்டியர்லி. ஒரு விஷயத்துக்கு போகிறாரு, ப்ரொமோஷனுக்கு போகிறாரு சட்டமும் கிடையாது, ப்ரொமோஷனுக்கு போகிறாரு, அங்கே கூட்டணியில் ஏற்படுகின்றது. கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசை சார்ந்தது. முன்கூட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க, போலீஸ்க்கும் சரி சம்மந்தப்பட்ட தேட்டருக்கும் கொடுத்துட்றாங்க. அப்போது இந்த இடத்துல ஒரு 100 பேர் எக்ஸ்ட்ரா போலீஸை போட்டு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ரேவந்த் ரெட்டியை சார்ந்தது. அதை செய்யாமல் அவர் நெக்லிஜென்ஸில் விட்டதுன்றது அவர் தப்பு. சரி, விட்டாச்சு, போயாச்சு, முடிஞ்சு, உயிரும் போயிடுச்சு. இட் பிகேம் அன் ஆக்சிடென்ட். இந்த இடத்துல இல்லைங்க, இப்படி ஒரு விபத்து நடந்து போச்சு. விபத்துக்கான காரணம் என்னன்றதை நாங்கள் தனிப்படையை போட்டு விசாரிச்சுட்ருக்கோம். இதற்கு மேல் பெரிய நடிகர்களுடைய உச்சபட்ச படமாக இருந்தாலும் ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிறது வேண்டாம். இதனால் பல இழப்புகள் ஏற்படுகின்றது, பல சிக்கல் ஏற்படுகின்றது. இது எல்லா நடிகர்களும் ப்ரொடியூசர்ஸும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற அரசாங்கத்துக்குன்னு சிம்பிளாக முடித்தாருன்னா அவர் மேலே மதிமரியாதை கூடியிருக்கும். பாருப்பா, ஒரு ஆர்டர் போகிற இடத்துல இருக்கிற மனுஷன், இன்ஃபேக்ட் இது அவங்க பிஸ்னஸ் தான். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு நடிகருக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு. அவங்க பிஸ்னஸ் தலையிடுறதுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரைட்ஸ் கொடுக்கல தான். இருந்தாலும் சட்டத்துடைய லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன்ற காரணத்தினால, இந்த இடத்துல உயிர் போகுதுன்ற காரணத்தினால நான் என்ன ரெக்வஸ்ட் வைக்க ஆசைப்படுறேனால், இப்போ நான் ஒரு ஆர்டர் போடுறேன், இனிமேல் ஸ்பெஷல் ஷோஸ் அப்படிங்கிறது எந்த படத்துக்கும் கிடையாது தெலுங்கானா கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. இதற்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட் டு இந்த மக்களை காப்பாற்றுவதற்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை அழகாக கொடுத்துருந்தாருனால் அவர் மேலே உள்ள மதிப்பு மரியாதை பல மடங்கு கூடியிருக்க முடியும் மக்களே. அதை விட்டுட்டு இந்த இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் கைது பண்ணப்பட வேண்டியவர், சட்டத்தை அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரிலாம் தேவையில்லாத வார்த்தையை விட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவர் ஆதரவாளர் போய் கல்லெடுத்து அடித்த உடனே அதையும் இந்த கல்லெடுத்து வீட்டில் அடிக்கிறாங்க. அப்போது அவருக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கும். இந்த மன உளைச்சல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் தப்பே பண்ணாமல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அது நியூஸ் ஆகுது, மனைவிக்கு மொத்தம் கொடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு, பெயில் வரைக்கும் போய் அரெஸ்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த மன உளைச்சலுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு சில நடிகர்கள் வந்தால் அவரையும் மிரட்டும் தோணில் பேசியிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரேவந்த் ரெட்டியோடைய கம்ப்ளீட் இம்மெச்சூர்ட் பொலிட்டிஷியன் அப்படிங்கிறது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மக்களே. இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் ரேவந்த் ரெட்டி மாதிரி நபர்கள் எல்லாம் தே ஆர் கம்ப்ளீட்லி ஸ்டூபிட்ஸ். யோசிச்சு பாங்களேன், உங்களுக்கு அல்லு அர்ஜுன் அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, அவருடைய விஷயத்துக்கே இப்படி பிஹேவ் பண்ணுறாருனால், நாளைக்கு ரேவந்த் ரெட்டியை பற்றி ஒரு சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் எழுதினாலோ பேச அப்படி பிஹேவ் பண்ணுவார். அவர் பயமாக ரியாக்ட் பண்ணுவாரா, அரெஸ்ட் பண்ணுவாரா? எவ்வளவு சந்தேகம் வருகின்றது பாருங்கள் மக்களே. ரேவந்த் ரெட்டி இஸ் அ பர்ஃபெக்ட் இம்மெச்சூர் பொலிட்டிஷியன். அல்லு அர்ஜுனுடைய அதாவது இவர் ஒரு செலிப்ரிட்டி, மக்கள் சப்போர்ட் உள்ளவர். இவரும் வீம்புக்குன்னு தன்னுடைய பவர் நான் காட்டுறேன் பாருன்னு பதில் பேச ஆரம்பித்தார் அப்படின்னால் இது எந்த அளவுக்கு கேவலமாக போய் முடியுன்றதை யோசிச்சு பாருங்கள். இவர் பேசாமல் இருப்பது என்பது இவரோட மெச்சூரிட்டி காட்டுகிறதுன்னு சொல்லலாம் மக்களே. இந்த இடத்துல ரேவந்த் ரெட்டி ஹேஸ் டு ஸ்டாப் ஹியர். ஹி ஹேஸ் டு ஸ்டாப். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கிறது. ரேவந்த் ரெட்டி லிமிட் மீறி போகிறான்றதை பார்க்க முடிகின்றது. ஹி ஹேஸ் டு ஸ்டாப் எவ்ரி திங். அண்ட் முதலமைச்சராக வந்திருக்காரு. மக்கள் நிறைய பேர் நிறைய பிரச்சனையில் அங்கே இருக்கிறாங்க. அதனை பார்த்து ரெக்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணி அந்த விஷயத்தில் மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது உத்தமமாக இருக்கும். அதை விட்டுக்கிட்டு இப்படி போயிட்டு இருந்தார் அப்படின்னால் 5 வருஷத்துக்கு கூட அவர் நினைப்பாரான்னு தெரியல. மக்கள் நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.